இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 11ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வரையிலான வசனங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைய நற்செய்தி அறிவிக்கப்படாத ஐஸ்வர்யம். செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே ஒரு சுற்றுப்பாதையில் $1 மதிப்புள்ள ஒரு சிறிய கோள் தெரிந்தது. அங்கு விலையேற பெற்ற தங்கம், இரும்பு, நிக்கல் மற்றும் பிளாட்டினம் கிடைக்கும் என விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். பூமிவாசிகள் தற்போதைக்கு இந்த வளத்தை அனுபவிக்கவில்லை. அதிலுள்ள பாறையை ஆய்வு செய்ய ஓர் ஆய்வுக்குழுவை அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. நமக்கு எட்டாத விலையேற பெற்றவைகளை நினைக்கும் போது ஆசையை தூண்டுகிறதாகவும் அதே நேரத்தில் சோர்வடைய செய்கிறதாகவும் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாய் ஒரு நாள் விஞ்ஞானிகள் அந்த கிரகத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை கண்டெடுப்பர். நாம் கை கட்டுகிற தூரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அதை நோக்கி செல்கிறோமா? 1ஆம் நூற்றாண்டின் ரோம திருச்சபைக்கு பவுல் தேவனோடு உள்ள உறவின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொக்கிஷங்களை குறித்து குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! ஜேம்ஸ் டென்னி என்னும் வேத நிபுணர் இந்த பொக்கிஷங்களை உலகத்தின் பெரிய தேவையை சந்திக்கும் தேவ அன்பாகிய பொக்கிஷம் என்று குறிப்பிடுகிறார். தங்கத்தை காட்டிலும், வெகு தூரத்தில் இருக்கும் கோள்களை காட்டிலும் இதுவல்லவா தேவையில் இருப்போருக்கு வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தெய்வீக ஞானம் என்னும் பொக்கிஷத்தை நாம் வேதத்தில் தோண்டி எடுக்க வேண்டும். இந்த பொக்கிஷங்களை தோண்டி தேவனை இன்னும் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக.